முடியலையா? அதுக்கப்புறம் சாமி என்ன சொல்லுதோ அது அப்படி நடக்கட்டும். அப்படிங்கிற பின்ன எப்படி? சரஸ்வதி தான் உன் பொண்டாட்டின்னு யார் முதல்ல சொன்னது? சாமி தானே. அதனால தானே உன் கல்யாணம் நின்று போச்சு. இப்போ எதுக்காக அவன் மனசுல இருக்கிறத நம்மளுக்கு தெரிய வச்சுச்சு? இந்த கல்யாணம் நடக்கணும் தானே. தமிழ் சாமி இதான் வழின்னு பாதையை மட்டும் தான் காட்டும். அந்த வழியா போய் போராடி ஜெயிக்க வேண்டியது நம்ம கடமை. அதை விட்டுட்டு சாமி நமக்காக கத்தி சண்டை கம்பு சண்டைலாம் போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து கொடுக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்ல? அப்போ இது சாமியோட விருப்பம்ன்றியா? என்னப்பா, சாமி நினைச்சிருந்தா இந்த பக்கம் உனக்கு கல்யாணம் அந்த பக்கம் அவளுக்கு கல்யாணம் நடத்திருக்கலாம்ல? இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமி நமக்காக தன்னோட சித்து விளையாட்டை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்படி கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா கடைசியில விரல் சூப்பிட்டு தான் நிக்கணும். தமிழ், இது கடவுள் கொடுத்த கடைசி சந்தர்ப்பம். வா, நேருக்கு நேரா போய் கேட்போம். என்ன கேட்டு போயிட போகுது? நமக்கு வேண்டியதே கேட்டுருவோம். வாப்பா. என்ன அவசரமா வர சொன்ன? உள்ளவா. வணக்கம் மேடம், வர சொல்லியிருந்தீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா? நானே என் கௌரவத்தை விட்டு உன் வீடேறி வந்து நியாயத்தை கேட்டா என்ன பேச்சு பேசுறாங்க உங்க அம்மா? அங்க என்ன பார்வை? இங்க பார். நான் எவ்வளவு பெரிய மனுஷி. உன் வீடு தேடி வந்து உங்க அண்ணன் கல்யாணம் நடக்க ஐடியா கொடுத்தா இப்படிதான் எடுத்தறிஞ்சு பேசுவாங்களா உங்க அம்மா? உங்க அண்ணனுக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அது எப்ப நடக்கும்? என்ன பிஹேவியர் இது கார்த்திக்? என்ன கார்த்திக் பதிலே காணோம்? அவ்வளவு தூரம் உங்க அம்மா பட்டு பட்டுன்னு பேசுறாங்க. யாராவது நீயோ உங்க அப்பாவோ அண்ணனோ ஒரு வார்த்தை பேசுனீங்களா? பதில் சொல்லு கார்த்திக். உங்க அண்ணனுக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்க கல்யாணம்னா இவ எத்தனை நாள் காத்துட்டு இருப்பா? அவனுக்கு என்னைக்கு நடந்து என் பொண்ணு எப்போ உன் வீட்டுக்கு வர்றது? அது வரைக்கும் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு நிக்கணுமா? மா ப்ளீஸ் மா, கார்த்தி அட்லீஸ்ட் உட்கார வச்சு பேசுமா. பாத்தியா உனக்காக எப்படி பதறா? பாத்தியா இப்ப கூட உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பாக்குறா. இவளை உன் வீட்டுக்கு பொண்டாட்டியா கூட்டு போறத பத்தி உனக்கு எந்த அக்கறையும் இல்லல்ல? அது இல்லை மேடம், அம்மா இந்த விஷயத்துல உறுதியா இருக்கும் போது நான் என்ன பண்ண முடியும் மேடம்? ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே ஒரு தடவை நம்ம பிளான் பண்ணோம்ல, அதே மாதிரி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்க 2 பேரோட கல்யாணத்தை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுவோம். எனக்கு அந்த ஜாதக பிரச்சனை பத்தின பதட்டம் குறையும். அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி கிராண்டா ரிசப்ஷனை வச்சுக்கலாம். என்ன சொல்ற? மேடம், என்ன இது மறுபடியும் அதே விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறீங்க? இதுல என்னப்பா தப்பு இருக்கு? போன தடவையாவது இவளை கல்யாணம் பண்ணி வைக்க உங்க அம்மாக்கு இஷ்டம் இல்ல. அவங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ ஸ்ட்ராங்கா நின்னுட்ட. இந்த தடவை அப்படி இல்லையே. உங்க அம்மாவே சம்மதம் கொடுத்த கல்யாணம் தானே இது. என்ன கொஞ்சம் முன்கூட்டியே பண்றோம். இதுல என்ன பிரச்சனை? என்ன கார்த்திக் பதிலே காணோம்? மௌனம் சம்மதம் எடுத்துக்கிட்டு ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிக்கவா? சாரி மேடம், என்னை மன்னிச்சிருங்க. எங்க அம்மாவை மீறியெல்லாம் என்னால் வர முடியாது. என்ன கார்த்திக்? மேடம், நான் சொல்றதை தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க கல்யாணத்துல பெத்தவங்களோட சம்மதம் மட்டும் முக்கியம் இல்லை. நான் தாலி கட்டுறப்ப
2 குடும்பமும் எங்க 2 பக்கமும் நின்று மனசார வாழ்த்தணும். அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோட தான் எங்க கல்யாணம் நடக்கணும் மேடம். மனசு நிறைஞ்சு அத்தனை பேர் வாழ்த்தினாதான் எங்க 2 பேரால சிறப்பா வாழ முடியும். We need their blessings indeed, ma'am. எங்க கல்யாணத்தால யாராவது ஒருத்தருக்கு சின்ன மனசங்கடம் வந்தாலும் அதை நான் தாங்கிக்க மாட்டேன் மேடம். யாரோ ஒருத்தர் மனசு கூட வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் என்னை பெத்த அம்மா மனசு வருத்தப்பட்டா தாங்குவேன் மேடம். எனக்கு எங்க அம்மா முக்கியம் மேடம். எனக்கு அவங்க மனசார வாழ்த்துற வாழ்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள தாண்டி என்னால் வர முடியாது மேடம். ஐம் சாரி. அப்போ என் பொண்ணோட கதி? அப்படியெல்லாம் எங்க அம்மா சும்மா விட்டுற மாட்டாங்க மேடம். எங்க அண்ணனுக்கு சீக்கிரமே நல்லா படிச்ச பொண்ணா பார்ப்பாங்க. கண்டிப்பா எங்க 2 பேருக்கும் ஒரே மேடையில நல்லபடியா கல்யாணம் நடக்கும் மேடம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, நிறையவே இருக்கு. அது வரைக்கும் தயவு செஞ்சு நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். அவ்வளவுதான் சொல்லுவேன். கார்த்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா வார்த்தை உனக்கு அவ்வளோ முக்கியமா போச்சு. நான் சொல்ற வார்த்தை மேல உனக்கு மதிப்பில்லை, அப்படிதானே? கார்த்தி, நீ எனக்கு மருமக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இந்த வீட்டுக்கு வரப்போற இன்னொரு மகன். நானும் உனக்கு அம்மாக்கு சமந்தான். நானும் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன் மேடம். அதனாலதான் நீங்க கூப்பிட்டது ஓடி வந்து நிக்கிறேன். என் மனசுல பட்ட நியாயத்தை தான் நான் சொல்றேன். வசு, நம்பிக்கையோட இரு. என்னைக்கு இருந்தாலும் நீயும் நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அது ரொம்ப சீக்கிரம் நடக்கும். தைரியமா இரு. ஓகே? வரமா? என்ன சத்தத்தையே காணோம். இருக்கானா போயிட்டானா? பாத்தீங்களா, புள்ள பூச்சி மாதிரி இருந்தவன் உங்க முன்னாடி என்ன பேச்சு பேசுறான்னு? சித்தி, அம்மா ஆல்ரெடி டிஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க சித்தி. மனசு எரியுதே பாப்பா, வயிற்றுச்சல் தாங்க முடிய மாட்டேங்குது. அந்த கோதை சும்மா இல்லாம உங்க அம்மாவை உசுப்பி விட்டுட்டா. ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சு ஜெயிச்சு உங்க அம்மா வயித்துல நெருப்பள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கா. அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? அம்மா சும்மா விடக்கூடாதுமா. இது அவ நமக்கு விட்ட சவால்னு நினைச்சுக்கோங்க. தமிழுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாப்பா கல்யாணம் நடந்தே ஆகணுமா. அந்த வீட்டுக்குள்ள நுழையிற மருமக நம்ம பாப்பாவாதாமா இருக்கணும். சொல்ல போனா அந்த தமிழுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு கூட நம்ம பாப்பாதாமா வரணும். இத செஞ்சு காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, சந்திரகலாங்கிற பேருக்கே ஒரு பெருமைமா. விடமாட்டண்டி. சந்திரகலானா யாருன்னு அவளுக்கு புரிய வச்சே தீருவேன். என் மனசுல இருக்கிறத தான் நீயும் சொல்ற. அவ எனக்கு மறைமுகமா சவால் தான் விட்டுருக்கா. இதுல நான் ஜெயிச்சே ஆகணும். அந்த வீட்டுக்குள்ள மருமகளா என் பொண்ணுதான் நுழையணும். இதாம்மா நீங்க எவ்வளவு வீரத்தோட இருக்கீங்க. செய்யணுங்கிற வெறி வந்தா எவ்வளவு வேகமா கிளம்புறீங்க. பிளான் பண்ணுங்கம்மா, கரெக்டா பிளான் பண்ணுங்கம்மா. கோதையோட நடு மண்டையிலேயே அடிக்கணும். அவ எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அடிக்கணுமா. இந்த கார்த்திய நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் நம்ம வழிக்கு வரமாட்டான். இரும்ப காய்ச்சி பழுக்க வச்சு வளைய வைக்கிற மாதிரி அவனை தானா நம்ம குடும்பத்து பக்கம் வளைச்சு காட்டுறானா இல்லையான்னு பாரு. ஜெயிக்கிறதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். இனிமே பாரு என்னோட ஆட்டத்தை. இதுல நான் ஜெயிச்சு காட்டுறேன். அது
சூப்பர் மேடம், இதுதான் நான் எதிர்பார்த்த சந்திரகலா மேடம். மேடம் டென்ஷனா இருக்கீங்கல்ல, என் கையாலே உங்களுக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் மேடம். நல்லா அட்வைஸ் பண்ணிட்டேன்டி. இனிமே அவர் அந்த பழக்கத்தை கையில கூட தொட மாட்டாரு. ஆனா அவருக்காக பேசினதோ அவரை பத்தி பேசினதோ நேத்துதான் கடைசி தடவை. இனிமே அவர் நினைப்பு கூட மனசுல இருக்க கூடாதுன்னு தொடச்சிட்டேன். நிஜமாவே தொடச்சிட்டியாடி? உன்னால தொடக்க முடிஞ்சதா? முடியலனாலும் தொடச்சுதானே ஆகணும். அவ்வளவுதான், இனிமே இதை பத்தி பேசாத. ஆனா செல்லங்களா, அப்படியே பேசிக்கிட்டே இந்த பூவை கட்டுங்க. உதிரி பூ வித்துட்டு வந்தா வாசனையா இருந்துச்சு, வாங்கி வச்சேன். பேசிக்கிட்டே கட்டிடுங்க.